கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி காவல் நிலைய ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி காவல் நிலைய ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் ஒரு வழக்கிலிருந்து விடுவிக்க 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு அதில் 1,85,000 வாங்கிய நிலையில் மீதமுள்ள பணத்தை கேட்டு மிரட்டியதாக ராஜன் என்ற நபர் புகார் அளித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுக்க செய்து வெள்ளமடத்தில் உள்ள அன்பு பிரகாஷ் வீட்டில் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். இந்த மாதம் 9ஆம் தேதி நேசமணி காவல் நிலையத்தில் என்பது ஒரு பொய்யா ஒரு வழக்கு வைத்தார்கள். அந்த வழக்கு என்ன வழக்குன்னா, தெங்கம்பேரிலிருந்து ஒரு நான் கடத்தி கொண்டு வச்சு அடிச்சதாக 3ஆம் தேதி அடிச்சதாக வழக்கு போட்டிருக்காங்க. நான் 3ஆம் தேதி வீட்டுல தான் இருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி போன் பண்ணிட்டு என்ன சொல்லாங்க, உங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தம் கிடையாது, ஒரு லேடி வழக்கறிஞர் தான் என்ன எழுதி கொடுத்தது, எஸ்பிகார்ட்ட கொடுத்ததே எனக்கு தெரியும். அவங்க போன் பண்ணி சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, நான் வீட்டுல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு, அதை வந்து எஸ்பிகாரை பார்த்து கொடுத்தேன். அவங்க வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நேசமணி இன்ஸ்பெக்டர் என்ன தொடர்பு கொண்டு சொல்றாங்கன்னா, ஒன்னு பார்த்தோம்னு சொல்றாரு 3 லட்சம் நீ இல்லாட்டி ஒன்னு காலை முறைச்சு உடச்சி உன்னை பிடிச்சி ரெமண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாம்சங் ஜப்தாப் தான் சொல்லியிருக்காரு, நான் உன்னை பிடிச்சி ரெமண்ட் பண்ணுவேன் என்னாரு. அந்த அடுத்த போய் ஒரு 50,000 கொடுக்குறேன். அந்த கொடுத்துட்டு 18ஆம் தேதி என்ன செய்யறேன், அவருக்கு ஒரு 20,000 கூட வந்து சதீஷ் ஒரு போலீஸார் வந்தாங்க. அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 15,000 கொடுக்குறேன். என்ன சொல்றாங்க, முன்னே நேரத்தை போன் பண்ணி சொல்லாரு, நீ வந்து இன்னைக்கு 1,15,000 தரணுங்க. அந்த நான் விஜிலன்ஸ் அன்னைக்கு நேரடியாக விஜிலன்ஸ் சார்பாட்ட 1,15,000 ரசாயன பொடி தடவி நேரம் அவங்க வீட்டுக்கு வரதான் வீட்டுல வந்து கொடுத்து இப்ப விஜிலன்ஸ் போயிட்டாரு. அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டு பாதுகாப்பு வேணும்.